சப்ளையர் போர்ட்டல்ல லாகின் பண்ணிட்டு, அடிஷனல் லிங்க்ஸ்க்கு போயிட்டு கிரியேட் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஐடென்டிஃபைங் பிஓ ஃபீல்டுல ரெலவென்ட் பர்ச்சேஸ் ஆர்டர சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டா, பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்க்ரீன்ல வந்துடும். அடுத்தது, இன்வாய்ஸ் நம்பர என்டர் பண்ணுங்க. இன்வாய்ஸ் டேட்ட செலக்ட் பண்ணிட்டு, இன்வாய்ஸ் டைப்பா இன்வாய்ஸ சூஸ் பண்ணுங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண, அட்டாச்மெண்ட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு, ஃபைல் செலக்ட் பண்ணுங்க. உங்க சிஸ்டம்ல இருந்து ரிக்வயர்ட் இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபைல் 5 மெகாபைட்க்கு மேல போகாம இருக்கணும். இன்வாய்ஸ் மாதிரி ஒரு சூட்டபிள் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணி, ஓகே கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுங்க. இன்வாய்ஸ் லைன் செக்ஷனுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆட் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ்ட் சர்ச் செலக்ட் பண்ணி, ரிக்வயர்ட் லைன சூஸ் பண்ணி, அப் அப்புறம் ஓகே கிளிக் பண்ணுங்க. பர்ச்சேஸ் ஆர்டரோட லைன் டீட்டெயில்ஸ் இப்போ இன்வாய்ஸ்ல ஆட் ஆகும். இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா ரிவ்யூ பண்ணுங்க. எல்லாம் கரெக்ட்டா இருந்தா, சப்மிட் கிளிக் பண்ணுங்க. இன்வாய்ஸ் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க அப்புறமா க்ளோஸ் கிளிக் பண்ணா, சப்மிட் பண்ண இன்வாய்ஸோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா, மெயின் மென்யூக்கு போய் இன்வாய்ஸஸ் செலக்ட் பண்ணுங்க. ரிக்வயர்ட் சப்ளையர செலக்ட் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணுங்க. சப்மிட் பண்ண இன்வாய்ஸஸோட கரண்ட் ஸ்டேட்டஸும் டிஸ்ப்ளே ஆகும். இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா, இன்வாய்ஸ் நம்பர கிளிக் பண்ணுங்க. இது இன்வாய்ஸ் சம்மரி பேஜ ஓப்பன் பண்ணும். அதுல நீங்க இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷன ரிவ்யூ பண்ணிக்கலாம். அப்ரூவ்ட் இன்வாய்ஸஸ்க்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸும் ரிலேட்டட் பேமெண்ட் டீட்டெயில்ஸும் பார்க்கறதுக்கு அப்ரூவ்ட் இன்வாய்ஸ் நம்பர கிளிக் பண்ணுங்க. இது மூலமா உங்க இன்வாய்ஸ சப்மிஷன்ல இருந்து பேமெண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம்.